அனைவருக்கும் வணக்கம். இசை அவதாரம் நிகழ்ச்சியின் 3வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். திரு கே பாலச்சந்தர் அவர்களின் அச்சமில்லை அச்சமில்லை படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானவர். பல இனிய பாடல்களை தந்தவர் திரு வி.எஸ். நரசிம்மன் அவர்கள். அவர் இசையமைத்த ஒரு சில பாடல்களை கடந்த 2 பகுதிகளில் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சி தான் இந்த பகுதி. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இளையராஜாவை வைத்து பல வெற்றி படங்களை தந்த மதர்லேண்ட் பிக்சர்ஸ் கோவை தம்பி அவர்கள் 1986ஆம் ஆண்டு வி.எஸ். நரசிம்மன் அவர்களை வைத்து ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தார். படத்தின் பெயர் 1000 பூக்கள் மலரட்டும். இதில் பல இனிய பாடல்களை தந்தார் திரு வி.எஸ். நரசிம்மன். இதில் ஒரு துள்ளலான பாடல், இது இளமை எழுதும் கதை, இரு இதயம் படிக்கும் கதை. இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் பாடலானது. இது இளமை எழுதும் கதை, பி. சுசிலாவுக்கு தனது இசையில் பல நல்ல பாடல்களை தந்தவர் திரு வி.எஸ். நரசிம்மன். 1000 பூக்கள் மலரட்டும் படத்தில் மிக இனிமையான பாடல் ஒன்றை பி. சுசிலாவுக்கு கொடுத்திருப்பார். 1000 பூக்கள் மலரட்டும் என்று சுசிலா பாடிய அந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். 1987ஆம் ஆண்டு தூர்தர்ஷனில் ஒளி மொழியும் நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒளிபரப்பு செய்யப்பட்ட பாடல். இளையராஜாவை பிரிந்த கோவை தம்பி தன்னை பயன்படுத்துகிறார் என்பதால் இசையில் அதிக கவனம் செலுத்தினார் வி.எஸ். நரசிம்மன். பாடல்கள் ஒன்று கூட சோடை போகவில்லை. பூமேடையோ பொன்வீணையோ நீரோடையோ என்ற பாடலில் அந்த பாடலின் தொடக்கத்தில் கிட்டாரை மிக அழகாக பயன்படுத்தியிருப்பார். எஸ்பிபியும் ஜானகியும் பாடிய இந்த பாடலும் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். 1000 பூக்கள் மலரட்டும் படத்தில் நா. காமராசன் எழுதிய பாடல் இது. அந்த காலகட்டத்தில் திரும்பிய பக்கமெல்லாம் ஒலித்த பாடல் இது. மேகம் அந்த மேகம் அது வழி தேடும் ஊமை தானே என்று எஸ்பிபி பாடிய இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். 1000 பூக்கள் மலரட்டும் படத்துல மெல்லிசையில் ஒரு 4 பாடல்களை கொடுத்த வி.எஸ். நரசிம்மன் குத்துப்பாடல் ஸ்டைல்லையும் ஒரு பாட்டை கொடுத்திருப்பாரு. நேத்து உன்னை பார்த்தென்று தொடங்கும் அந்த பாடல் படமுத காலத்தில் ஒரு ஹிட் பாடல். கடலளவு சோகத்தோடு காதலியை நினைத்து பாடும் ஒரு சோக பாடல். எஸ்பிபி நம் கண்களில் கண்ணீரை வரவழைத்திருப்பார். ஒரு பாட்டை இவ்வளோ உணர்ச்சியோடு பாட முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும். அப்படி ஒரு பாடல் காதல் நிலா தேய்ந்ததோன்னு ஒரு பாடல். இந்த பாட்டுல சோக ரசத்தை பிழிந்து கொடுத்திருப்பார் வி.எஸ். நரசிம்மன். காதல் நிலா தேய்ந்தது பூமாலை. ஸ்ரீதர் ராஜன் டைரக்ஷனில் பாண்டியன் இளவரசி நடித்த திரைப்படம் கடைக்கன் பார்வை. இதுல ஒரு பாடல், விழி தீபம் உன்னை தேடும் புதுராகம் மனம் பாடும்னு. இந்த பாடலும் ஒரு காலத்தில் சூப்பர் ஹிட் பாடல் தான். ஒரு சில பாடல்கள் படம் வந்த போது நம்ம அடிக்கடி கேட்போம். அந்த படம் போன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு நம்ம கேட்டிருக்க மாட்டோம். அப்படியே அந்த பாட்டு சேர்ந்து போயிடும். இது மாதிரி ஒரு பாட்டு கடைக்கன் பார்வை படத்திலே இருக்கு. இசையின் மழையிலே உன் இதயம் நினைவேன்னு. படம் ரிலீஸ் ஆன டைம்ல இந்த பாட்டை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். ஆனால் அதற்கு பிறகு நிச்சயமா இந்த பாட்டை நம்ம கேட்டிருக்க மாட்டோம். 1987ஆம் ஆண்டு வி.எஸ். நரசிம்மன் இசையில் வெளிவந்த திரைப்படம் வண்ணக்கனவுகள். கார்த்திக் முரளி நடித்த இந்த படத்துல பாடல்களே கிடையாது. படத்துக்கு பிஜிஎம் மட்டும் பண்ணியிருப்பார் திரு வி.எஸ். நரசிம்மன். 1988ஆம் ஆண்டு கலைவாணன் கண்ணதாசன் டைரக்ஷன்ல சரத்குமார் தயாரித்த திரைப்படம் கண் சிமிட்டும் நேரம். கார்த்திக் அம்பிகா நடித்த இந்த படத்துல ஒரு இனிமையான டுயட்டை கொடுத்திருப்பாரு வி.எஸ். நரசிம்மன். எஸ்பிபி சித்ரா பாடிய அந்த பாடல் விழிகளில் கோடி அபிநயம். இது ஒரு சூப்பர் ஹிட் பாடல். 1990ஆம் ஆண்டு பாலச்சந்தர் டைரக்ஷனில் வெளியான திரைப்படம் ஒரு வீடு இரு வாசல். ஒரே படத்துல 2 கதைகள்.
இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா பாடல்கள் இல்லை, பின்னணி இசை மட்டும் அமைத்திருப்பார் திரு வி.எஸ். நரசிம்மன். ஆயிரத்தி 1994 அரவிந்த் சாமி ரேவதி நடிப்பில் வெளியான திரைப்படம் பாசமலர்கள். இந்த படத்துல 6 பாடல்கள் இருக்கு. 6 பாடல்கள் இருந்தாலும் அடிக்கடி டிவியில ஒளிபரப்பான பாடல் செண்பக பூவை பார்த்து ஒரு செய்தி சொன்னது காத்து. இந்த பாடல் ஒரு ஹிட் பாடல். மற்றபடி 5 பாடல்கள் அவை சுமாரான பாடல்கள் தான். வி.எஸ். நரசிம்மன் 2010 கோட்டு வாத்தியம் நாராயண ஐயங்கார் விருது பெற்றார். இளையராஜாக்கு வலதுகையாக விளங்கிய வி.எஸ். நரசிம்மன் இசையமைத்த படங்கள் குறைவான அளவு தான். ஆனால் ஒவ்வொரு பாட்டிலையுமே தனது தனி முத்திரையை பதித்திருப்பார். வாழ்க வி.எஸ். நரசிம்மன், வளர்க அவரது பணி. நன்றி, வணக்கம்.